கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 59 அதிகாரம் 16வது வசனம். நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வல்லமையை, அவருடைய பலனை நாம் பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய தொடர்ந்தேர்ச்சியான அன்பு, மாறாத அன்பு, இவற்றை வெளிப்படுத்தக்கூடியதான அவருடைய கிருபையை நாம் புகழ வேண்டும். அவருடைய கிருபை தகுதியில்லாத நம்மை மேன்மைக்கு நேராய் நடத்தக்கூடிய ஒன்று. நமக்கு உண்டாகக்கூடிய நெருக்கமான நாட்களிலெல்லாம் அவர் நமக்கு ஆதரவாய், அனுசரணையாய், நமக்கு பாதுகாப்பாய் அவர் நமக்கு இருக்கிறார். அதைத்தான் இங்கே தஞ்சம் என்றும் உயர்ந்த அடைக்கலம் என்றும் பார்க்கிறோம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்காய் அவரை பாட, அவரை புகழ, அவருக்கு கீர்த்தியை, மகிழ்ச்சியை உண்டாக்க நமக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, முதலாவது அவருடைய வல்லமையை பாட வேண்டும் என்று. அவருடைய வல்லமை என்பது அவருடைய பலனை, அவருடைய பராக்கிரமத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. அதன் மூலமாய் அவர் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அதிசயங்கள், அற்புதங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 28:7 பார்க்கிறோம், பிரியமானவர்களே, கர்த்தர் என் பலனும் எனக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், எனக்கு பலனாய் இருக்கிறார், சத்துவமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆண்டவரிடத்தில் இருந்து வாக்குத்தத்தங்களை எவ்வளவாய் சுதந்திரிக்க ஒவ்வொரு நாளும் நாம் விரும்புகிறோமோ, வாஞ்சிக்கிறோமோ, அதே போல தான் பிரியமானவர்களே, அவர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நாம் அவரை போற்ற, அவரை துதிக்க, அவரை பாடி, அவரை மகிமைப்படுத்த பிரியமானவர்களே நாம் பாத்திரவான்களாய் விளங்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 31 சங்கீதம் 16வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினால் என்னை ரட்சியும். பிரியமானவர்களே, தேவாதி தேவனுடைய முகத்தை பார்ப்பது என்பது கூடாத ஒரு காரியம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய முகத்தின் ஒளியினால் என்னை பிரகாசிப்பிக்க பண்ணும், உம்முடைய கிருபையினால் என்னை ரட்சியும், எனக்கு வேண்டிய சகலவற்றையும் அருளும். இந்த ரட்சியும் என்கிற வார்த்தை நமக்கு வேண்டிய எல்லா ஆவிக்குரிய உலக பிரகாரமான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை அருளுகிறதாய் இருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 31 சங்கீதத்திலே 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்றால், பிரியமானவர்களை ஏதோ பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அல்ல, அவற்றிலிருந்து மீட்டு கொண்டார். 5வது வசனத்திலே பார்க்கிறோம், நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று சொல்லி பார்க்கிறோம். 8வது வசனத்திலே பார்க்கிறோம், என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று சொல்லி இந்த 31 சங்கீதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அடுத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நீர் எனக்கு அடைக்கலமும் தஞ்சமும் ஆனீர். 1 சாமுவேலின் புத்தகம் 17 அதிகாரம் 37வது வசனத்திலே
பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பார். பிரியமானவர்களே, இம்மட்டிலும் தாவீதை நடத்தினவர் இன்னும் நடத்துவார் என்று தாவீது விசுவாசிக்கிறான். அதை சவுலும் அங்கே கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிற வசனத்தின் பிரகாரம் உங்களையும் என்னையும் பிரியமானவர்களை இம்மட்டிலும் வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்த கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். இங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீங்கள் தைரியமாய் போங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருப்பாராக. தொடர்ந்து நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஆண்டவரே, அவனுக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலும் நீர் அவனுக்கு தஞ்சமாய் உயர்ந்த அடைக்கலமாய் விளங்கினது போல, உம்முடைய கிருபைகளை அவன் பாடினது போல, தகப்பனே உம்முடைய வல்லமையை அவன் புகழ்ந்தது போல நாங்களும் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் சுவாமி நீர் எங்களுக்கு செய்கிற சகாயங்கள், உதவிகள், பாதுகாப்பு, எங்களுக்கு நீர் கொடுக்கிற பராமரிப்பு, இவை எல்லாவற்றையும் சுவாமி சிங்கத்தை போல, கரடியை போல, பெலிஸ்தியர்களைப் போல எங்களுக்கு வரக்கூடிய எல்லா நெருக்கத்திலும் இருந்தும் ஆண்டவரே நீர் எங்களை தாவீதை காப்பாற்றினது போல எங்களை காப்பாற்றி தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை முன்னேறி செல்ல கர்த்தர் நித்தமும் அனுகிரகம் செய்வீர் என்று இயேசுவின் நாமத்தினாலேயே நாங்கள் செபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.